இந்த நேரத்துல நீங்க என்னன்னா ரொம்ப அந்த அடம் முடிக்கிறீங்க பாருங்களேன். எனக்கு இது கண்டிப்பா வேணும், இது எனக்கு கண்டிப்பா வேணும், இது இல்ல அப்படின்னு சொன்னா நான் இருக்க மாட்டேன்னு நிறைய பேர் அடம் முடிக்கிறீங்கல்ல. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? இந்த நான் நினைக்கிறத சாதிக்கணும், நான் நினைக்கிறத அடையணும், நான் கேட்கிறத ஆசைப்படுறத உடனே எனக்கு தரணும்னு சொல்றது நிறைய நேரத்துல உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல். யாரா இருந்தாலும், வாலிப தம்பியா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும், இந்த கேரக்டரை நீங்க மாத்தல அப்படின்னு சொன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை நீங்க அடைஞ்சிருவீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் உங்க அம்மாவை மிரட்டி வாங்கிக்கலாம், உங்க அப்பாவை மிரட்டி வாங்கிக்கலாம், இல்லைன்னா உங்கள்ட்ட காசு இருக்கிறதுனால நீங்க வாங்கிக்கலாம். நீங்க நினைக்கிறதெல்லாம் அடையலாம். ஆனா இந்த நினைக்கிறது எல்லாம் நீங்க அடைஞ்சாலும் எத்தனை நாள் அதை வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? ரொம்ப கவனமா இருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு வாலிப தம்பிக்கு ஆண்டவர் பேசுறாரு, தங்கச்சிக்கு பேசுறாரு. நீ அடம் முடிக்கிற, எனக்கு இவன் தான் வேணும், எனக்கு இவ தான் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும், இது இல்லைன்னா நான் போக மாட்டேன், இது இல்லைன்னா நான் இப்படி செய்ய மாட்டேன். ஒண்ணு நீங்க நினைச்சு பாருங்க, அதே காரியத்தை எத்தனை நாள் உங்கள்கிட்ட நீங்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? சில பொருளை அடம் பிடிச்சு வாங்குறது உங்களை விட்டு போகும்போது உங்களுக்கு ஆபத்து வராது, நஷ்டம் வராது. ஆனா சில காரியத்தை அடம் பிடிச்சு இது எனக்கு வேணும், எத்தனை பேர் சொல்லியும் கேட்காம, அம்மா சொல்லி கேட்காம, அப்பா சொல்லி கேட்காம, பாஸ்டர் சொல்லி கேட்காம இது எனக்கு வேணும்னு அடம் பிடிச்ச எத்தனையோ பேரு இன்னைக்கு வெட்கப்பட்டு அதன் நிமித்தமாய் வந்திருக்கிற விளைவை சந்திக்கிறது என்னுடைய கண்ணால பாக்குறேன்ப்பா, கண்ணால பாக்குறேன்ப்பா. ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நான் கேட்கறது அல்ல ஆண்டவரே, நீங்க ஆசைப்படுறது, நீங்க விருப்பப்படுறது, உங்க சித்தத்தின்படி, எங்க அம்மா அப்பாவுடைய சித்தத்தின்படி இது எனக்கு வேணும்னு சொன்னா, இது எனக்கு வேணும், நீங்க தாங்க ஆண்டவரே, நீங்க இந்த மாதிரி என்னைக்கு நீங்க பேசி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்குறீங்களோ, நிச்சயமா இன்னைக்கு இல்லைனாலும் உங்களுடைய எதிர்காலம் அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு அடங்கி இருக்கும். சிலர் அம்மாவை கைக்குள்ள அம்மாவை மிரட்டினா போதும், சிலருக்கு அப்பாவை மிரட்டினா